நான் வரும்போது ரெண்டே பேரா நானும் என் தோழி மட்டும் தான் இங்க போராட்டத்துக்கு வந்தோம். வந்து ஒவ்வொரு நிமிஷமும் எப்படி போராட போறோம்னு தடைய எதிர்த்து போராடணும்னு வந்தோம். ஆனா இப்ப இத்தனை இளைஞர் அணி மக்கள் எங்களுக்கு துணையா இருக்கும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தமிழர்கள் நாங்க ஒவ்வொருத்தரும் போராடுறது உங்களுக்கு கண்டிப்பா நீங்க பண்ற எல்லா தப்புக்கும் இதுவே எச்சரிக்கையா இருக்கும். நீங்க எங்க போராட்டத்தை பார்த்தாது இதுவே உங்களுக்கு ஃபைனல் வார்னிங் நாங்க குடுக்கறது. பீட்டா ஓடி போயிடு, செருப்பாலேயே அடிப்போம். நாங்க கண்டிப்பா சொல்லிட்டேன், கண்டிப்பா செருப்ப கட்டி அடிப்போம். ஒவ்வொரு பொண்ணு ஒவ்வொரு ஆணும் இப்ப ஜாதி மதம் இல்லாம ஆண் பெண் பாரபட்சம் பார்க்காம இங்க வந்து உட்கார்ந்துருக்கோம்னா உன்னால மட்டும்தான். எங்களுக்கு விவசாயிகளோட போராட்டம் கண்டிப்பா தொடரும், மாணவர்களோட போராட்டம் கண்டிப்பா தொடரும். எங்களோட போராட்டம் கைவிடணும்னா எங்களுக்கு கண்டிப்பா ஜல்லிக்கட்டு நடக்கணும், ஜல்லிக்கட்டு வேணும். அதுக்கு நீங்க தான் இருக்கணும். கடைசி வரைக்கும் தடையா இருந்தீங்கன்னா எங்களோட போராட்டம் விடவே விட மாட்டோம். இப்படியே தொடர்ந்து போராடிக்கிட்டே இருப்போம். என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க? உங்க இஷ்டத்துக்கு மத்திய அரசு போய் கண்டபடி பேசுவீங்க, நாங்க கேட்டுட்டு மூடிட்டு இருப்போம் நினைச்சிட்டீங்களா? அப்படிலாம் கிடையவே கிடையாது. நாங்க ஒரு பொண்ணு வந்தேன், இன்னைக்கு இத்தனை பொண்ணுங்க என் கூட சப்போர்ட்டா இருக்காங்க, இன்னமும் இருப்போம். லட்சம் ஆரம்பிச்சு கோடியில போய் முடியும். நீ பாரு, உனக்கு சவால் விடுறோம், நீ தான் மூடிட்டு போற, எங்க கிட்ட தோத்து போற. முன்னாடி எல்லாம் தோத்து போறதுக்கு நாங்க ஒண்ணு சும்மா கூட்டம் கிடையாது. தமிழர்கள், தமிழ் மக்கள் என்னன்னு உங்களுக்கு காட்டுவோம். எங்களோட மொத்த புரட்சி இதுல உங்களுக்கு காட்டுவோம். ஒவ்வொரு நாட்டிலயும் நீங்க தமிழர்கள்னா இலக்காரமா நினைக்கிறீங்க. தமிழ்னா என்ன, தமிழ்னா என்ன, இனிமே ஒவ்வொருத்தரும் பயப்படணும். அஞ்சு நடுங்கி ஓடுவீங்கடா நீங்க அத்தனை பேருமே. போதும் போதும், பொறுமையா இருந்தா ஓராடிட்டு இருக்கீங்க. நாங்களாம் யாரும் கேட்க மாட்டோம். என்னமா உங்களுக்கு எல்லாம் நாங்களும் பேசுவோம். தமிழ் பண்ணுனா பண்பாடு வளர்த்திருக்காங்க, பாரம்பரியம் எங்களுக்கும் தெரியும், அடக்கமும் எங்களுக்கு தெரியும். போராட்டம் வந்தா இறங்கி போராடவும் தெரியும். நாங்க போராடுவோம், கண்டிப்பா எந்த பிரச்சனைனாலும் கண்டிப்பா போராடுவோம். எங்களுக்கு ஜல்லிக்கட்டு வேணும், இல்லன்னா கடைசி வரைக்கும் இப்படியே இருந்து போராடிக்கிட்டே தான் இருப்போம். இது நாங்களா கூட்டம். கண்டிப்பா தடை செய்யப்பட்ட ஜல்லிக்கட்டு உடனடியா சட்ட நடவடிக்கை எடுத்து எங்களுக்கு உடனடியே ஜல்லிக்கட்டு நடத்தணும். இல்லன்னா நாங்க எங்க போராட்டத்தை கைவிடவே மாட்டோம். நீங்க என்ன பண்ணாலும் சரி, எப்படி யார்கிட்ட போய் பேசினாலும் சரி, நீங்க எவ்வளவு டிஸ்கஷன் வேணா பண்ணுங்க, அத பத்தி எங்களுக்கு எந்த கவலையும் இல்ல. எங்களுக்கான தீர்க்கமான முடிவு வர வரைக்கும் எங்களோட போராட்டம் தொடரும். இன்னும் தீவிரம் அடைஞ்சுகிட்டே தான் இருக்கும். எங்களோட போராட்டத்தை நாங்க நிறுத்த மாட்டோம். இப்ப இருக்க ஆயிரக்கணக்கான பேர் இருக்கோம், நாளைக்கு இதே காலையில இன்னும் லட்சக்கணக்கான பேர் தமிழ்நாட்டுல இருக்க ஒவ்வொரு மாவட்டத்திலயும் பிரச்சனை நடந்துகிட்டே தான் இருக்கு. இது உங்களுக்கு கொடுக்கற நாங்க வார்னிங், கடைசி எச்சரிக்கை. இந்த எச்சரிக்கையை மீறினீங்கன்னா செருப்பு பிஞ்சு போயிடும். நாங்க போராடிட்டே தான் இருக்கோம், சரியா? பீட்டாக்கு பேட்டா செருப்பு கண்டிப்பா பியும். நாங்க மாணவர்கள், நாங்களும் பொறுத்து எழுந்துட்டு இருந்தா நீங்க என்ன ஓராடுறீங்க? எங்க இருந்தோ நாட்டுல வந்து எங்களே நீங்க ஆள பாக்குறீங்களா? நாங்க தமிழர்கள் தாண்டி இந்தியர்கள், ஒவ்வொரு நாட்டுல இருக்கவங்களும் தமிழர்கள் ஒவ்வொருத்தருக்காக போராடிட்டு இருக்காங்க. இன்னும் இந்த போராட்டம் தொடருதுன்னா அதுக்கு ஒரே காரணம், ஜல்லிக்கட்டு நடக்கணுங்கிற ஒரே ஒரு குறிக்கோள். அதை நீங்க எங்களுக்காக செஞ்சுதான் ஆகணும். நீங்க என்ன வேணா பண்ணுங்க, இல்லையா அரசு வந்து உடனடியா சட்ட நடவடிக்கை எடுக்கணும். அப்படி நீங்க எடுக்கலையா கண்டிப்பா அதையும் உங்க சட்ட தடைகளை மீறி நாங்க போராட்டம் நடத்தி ஜல்லிக்கட்டு நடத்துவோம். உங்களால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோங்க. இதுதான் எங்களோட கடைசி போராட்டம்.